அடுத்தவர் முகத்தில் கரி பூசணும்னு நினைக்கின்றோமே தவிர நமது கையும் கரி ஆகுமேன்னு யாரும் கவலைப்படுவது இல்லை. ராஜாவாக வேண்டுமென்றால் ராணியை தேடாதே, ராஜ்யத்தை தேடு. இருவருக்கும் இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. கேட்கப்படும் கேள்விகள் ஆணவமாக இருந்தால் கொடுக்கப்படும் பதில்கள் திமிராக இருப்பதில் தவறில்லை. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும். சில உறவுகள் தருவது பாசம், பல உறவுகள் தருவது பாடம். பாசம் என்றால் பெற்றுக்கொள்வோம், பாடம் என்றால் கற்றுக்கொள்வோம். அனைத்திற்கும் வேறு காரணங்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்வில் எதுவும் நடக்கப் போவதில்லை. நம் வாழ்க்கை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். மனம் பல மாயங்களை உடையது. சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும், இழந்த பின் ஏங்கித் தவிக்கும். நீ கலங்கி நிற்கும் போது கடவுள் வரமாட்டார். நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார். யாரிடம் யார் வெல்கிறோம் என்பதில் இல்லை, யாரால் யார் மதிக்கப்படுகிறோம் என்பதில் ஒளிந்திருக்கிறது. கடந்த காலம் நினைவோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் இருக்கும் நிம்மதியும் தொலைந்து. கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவங்களுக்குத்தான் வாழ்க்கையின் வழி தெரியும். முடிவு முன்பே தெரிந்திருந்தால் சில உறவுகளை நம் வாழ்வில் அனுமதிக்காமலே இருந்திருக்கலாம் என்று தோணி. பொருந்தாத ஒன்றை சுமந்து கொண்டிருக்கும் வரை உங்கள் பலத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் சேர்த்து வைக்காத சொத்து அவர்கள். ஒவ்வொரு ஆணும் மனைவியிடம் தன் தாயை தேடுகிறான். ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையையே தன் கணவனிடம் காண விரும்புகிறாள். அதனால்தான் எல்லா திருமணங்களும் தோல்வி அடைகிறது. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. அடுத்த வேளை உணவு கிடையாது, சொத்து சுகம் கிடையாது. ஆனாலும் எவ்வளவு ஒற்றுமை, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். கஷ்டத்தை சந்திக்காமல் யாரும் வெற்றியை அடைய முடியாது. இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள். உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள். நடிக்க தெரிந்து வாழ்பவன் பிறருக்கு நல்லவனாகிறான். வெளிப்படையாக உண்மையை பேசி மனதில் பட்டதை கேட்பவன் கெட்டவன் ஆகிறான்.